வெஜ் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மூணு முட்டை, துருவிய கேரட் 3 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 3 டீஸ்பூன், நறுக்கிய முட்டைக்கோஸ் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம முட்டையில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கிடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வைக்கிறேன். எப்பயுமே சாதாரண முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு செஞ்சால் குழந்தைங்களுக்கு சத்தானதாக இருக்கும். அதனால் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து சின்ன சின்னதாகவும் ஊற்றி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஒட்டுக்க ஊற்றி ஒரே ஆம்லேட்டாகவும் போட்டு எடுத்துடலாம். நான் வந்து எல்லாமே ஒன்றா ஊற்றிட போகிறேன். நல்லா ஒன்று போல் கலக்கிடலாம். உப்பெல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி கலக்கி விட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். பார்க்கவே நல்லாயிருக்கும். பெரிய ஆம்லேட்டாக கிடைக்கும். வேகட்டும். அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டேன். ஃபுல் ஸ்பீடில் வச்சுருந்தீங்கன்னா கருகிரும் அடியில். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ரெண்டு கரண்டி வச்சு நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தட்டில் எடுத்துடலாம். சத்தான வெஜ் ஆம்லேட் ரெடி.